Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான். புளி சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் புளி சாதத்துக்கு நம்ம பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு pan ஒன்னு வெச்சுக்கோங்க. அந்த pan நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் 2 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4 காஞ்ச மிளகா. நீட்டு காஞ்ச மிளகா இருந்ததுன்னா நீங்கள் 4-5 கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம புளி சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை ஒன்று வச்சுக்கோங்க. அந்த கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் புளி சாதம் வந்து கெடாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக வறுபட்டதும் 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வறுத்த வேர்க்கடலை வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 காஞ்ச மிளகா நான் நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் நீட்டு மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த புளியோதரை மிக்ஸோட பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சாதத்துக்கும் குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து அதை தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். கொதித்து நல்லா சுண்டி ஒரு அல்வா பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொதிச்சிடுச்சு. இப்போ இன்னும் நல்லா சுண்ட வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி நம்மளுக்கு எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி திக்கான ஸ்டேஜில் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புளி சாதம் வந்து பிரட்டி வச்சிடலாம். புளி சாதத்துக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து இந்த மாதிரி வெரையாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த புளிக்குழம்பு வந்து தேவைக்கேற்ற புளிக்குழம்பு சேர்த்துக்கலாம், ரைஸுக்கு ஏற்ற மாதிரி. இந்த புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா 1 வீக் ஆனாலும் கெடாமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயிலே நீங்கள் செய்ய பாருங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த புளியோதரை பவுடர் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் தேவைக்கேற்ற அந்த பவுடரை வந்து நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாருக்கும் ஃபேவரட்டான புளியோதரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ட்ராவலிங் எங்கன்னா போனால் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.